ஆமாம், பாதுகாப்பில் இருக்கிறாங்க. இது ஏற்கனவே நீதிமன்றம்க்கு தினமும் நம்ம பாதுகாப்புக்கு ஆள் போட்டிருக்கோம். ஸ்ட்ரென்த் இருப்பாங்க, ஒழுக்கமாக வாட்ச் பண்ணுவாங்க. இது என்ன நடந்திருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம், எப்படி நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு. மீன்வெயிலில் நம்ம அக்யூஸ் செக்யூர் பண்ணுறதுக்கு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். சீக்கிரமாக செக்யூர் பண்ணிடுவோம். அதான் 3 டீம் போட்டிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணோம். இப்போ தான் நடந்திருக்கு அக்கரன்ஸு. இமீடியட்டாக நாங்கள் எல்லா டீம் போட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். அதேமாதிரி என்னென்ன எவிடன்ஸ் இருக்கும் அதே கேதர் பண்ண சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம இது ஆமாம். ஸோ என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, திரும்பி ஆடிட் எடுப்போம். ஆடிட் எடுத்து என்ன கரெக்டாக இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போதைக்கு ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன் இருக்கிற வரைக்கும் போலீஸ் எஸ்ஐ தான் ஒரு அக்யூஸ் செக்யூர் பண்றதுக்கு முயற்சி எடுத்திருக்காரு. ஸோ ஆமாம், ஸோ எதை பண்ணலன்னு புரியல அவன் கொஸ்டின். முக்கியமான கேசஸ் என்னென்ன வருதுன்னு நம்ம எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இது அன்இம்பார்ட்டன்ட் கேசஸ் ஏதாவது இருந்தால் நமக்கு இது 300 நிறைய இது மர்டர் கேஸ்க்காக வரல. மர்டர் கேஸ்க்கு வந்ததுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வேற கேஸுக்கு வந்திருக்காரு, அதுக்காக தெரியாம இருக்கலாம். அதுதான் இப்போ விசாரிச்சுட்டு இருக்கோம். விசாரிச்சுட்டு சொல்லிடுறோம்.